அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். 8ஆம் இடம் செல்வது அவ்வளவு நன்மை கிடையாது, தீமை, அஸ்தம், கஷ்டம், நஷ்டம் என்போம். ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடம் செல்வதால் அதிக செலவுகள் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அடிக்கடி சண்டை போடுவீர்கள், சுப காரியங்கள் தடங்கள் ஆகலாம், தாமதம் உண்டாகலாம். ஆக கவனம் தேவை. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாவதால் அடிக்கடி டென்ஷன் ஆவீர்கள், கவனம் தேவை தங்களுக்கு. வீட்டில் உள்ள மூத்தோர்களுடைய ஆலோசனைகளை தாங்கள் கேட்குதல் வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷ்ண நோய்கள் அதிகரிக்கலாம், சளி, காய்ச்சல், இருமல் போன்றவை வரலாம், கண் உபாதைகள் தங்களுக்கு வரலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள், மருத்துவ பொருட்கள், ரசாயன பொருட்கள், அரிசி, மிளகாய், கோதுமை போன்றவற்றை விற்கும் வியாபாரிகள் கவனமாக செயல்படுதல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்புண்டு. தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. உத்தியோகத்தை பொறுத்தவரை அஸ்தமத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருப்பதால் உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். தற்சமயம் தாங்கள் பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைப்பதில் தடங்கல்கள், தாமதம் உண்டாகலாம், கவனம் தேவை. அடிக்கடி உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர், வெளி மாநிலங்கள் சென்று வரலாம், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க நேரிடலாம். அரசு துறை அன்பர்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் இல்லை. புகழ் செல்வாக்கு குறையும், தங்களை பற்றி வீண் பலிகள் வந்து போகும். ஆக அரசியல் துறை அன்பர்கள் கவனமாக இருங்கள். கட்சிக்குள் புது பதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம், தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. மருத்துவத்துறை அன்பர்களுக்கு தங்கள் தொழிலில் அரும்பாடுபட வேண்டி இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக வீண் பிரயாணங்கள் செல்ல வேண்டி இருக்கும். ஆக மொத்தம் மிதுன ராசினருக்கு 8ஆம் இடம் ஐயா அஸ்தமத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் கவனம் தேவை, உத்தியோகத்தில் கவனம் தேவை, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.